3 டைப்பாக பிரண்டை வச்சுருக்கோம். நம்மளுடைய ஸ்கொயர் பிரண்டை இதுதான் வந்து நம்மளுடைய மார்க்கெட்டில் எல்லா பக்கமே இது நார்மலாக கிடைக்கும். இந்த மாதிரி 4 பக்கம் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட முப்பரண்டைன்னு சொல்லி ஒன்று வச்சுருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா 3 பக்கமுமே நல்லா முழுக்குன்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த ஆமாம், இது முப்பரண்டைன்னு சொல்லுவாங்க. எல்லா பக்கமே சமமாக இருக்கும் இந்த பிரண்டை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது இலை பிரண்டை. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இலை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இந்த ஸ்டெம்பு யூஸ் பண்ணக்கூடாது. இந்த இலை மட்டும் பறித்து தான் யூஸ் பண்ணணும். இது இலை பிரண்டை. இப்போ இது நாங்கள் ஒரே தொட்டியில் நான் 3 வெரைட்டி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மேலே போயிருக்காங்க. இது நாங்கள் வீட்டுக்கு ரெகுலராக பறித்து யூஸ் பண்ணுறோம். இது அவரையில் ஒரு வகையான வெரைட்டி சிறகு அவரை அப்படின்னு சொல்லி வச்சு விட்ருக்கேன். இப்போ தான் ஒரு காய் வந்திருக்கு. அப்புறம் இது நம்மளுடைய முடக்கத்தான் கீரை சொல்லுவோம்ல, சின்ன வயசில் இதை வந்து உடச்சி விளையாடுவோம், நெத்தியில் உடச்சி விளையாடுவோம். முடக்கத்தான் கீரை நம்மளுடைய முடக்கு வாதத்துக்கெல்லாம் பயன்படுதுன்னு சொல்லி இது செடி வச்சுட்ருக்கோம். சூப்பர். எல்லாமே வந்து அழகழகாக பார்க்கறதுக்கு பூச்செடி இல்லை, பார்க்கறதுக்கு நல்ல கண்ணுக்கு கூலாக இருக்கிற மாதிரி நிறைய பூச்செடி, காயுமே டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கீங்க. கீரை பாலினேஷன் நடக்கும். இப்போ நம்ம ஒரு மிளகா செடியோ ஒரு ஏதோ மிளகா செடி, இது வந்து குட்டி மிளகா, குறுமிளகாவா, இது காந்தாரி மிளகாய். இதுதானே காந்தாரி? இதுதான் காந்தாரி. காஷ்மீர் மிளகா பெருசாக இருக்கும். ஓகே ஓகே, சூப்பர். ஸோ யூஸ்ஃபுல்லாக இந்த மொட்டை மாடியில் நிறைய ஒரு கார்டன் செட்டப் பண்ணி அழகாக டிஃப்ரெண்ட்டான வெஜிடபிள்ஸு, கீரை, பூ இல்லாத பூவே இல்லை இந்த மொட்டை மாடியில். இது பாரிஜாதம் எல்லாமே அதான் நல்லா இருந்தது. எல்லாமே அந்த சைடு எல்லாமே இருந்துச்சு. கொஞ்சம் இல்லை, இப்போ தான் கொஞ்சம் ரெடி பண்ணுறேன். ஸோ டைம் வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக வேஸ்டான டைமே இல்லாத மாதிரி ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அவங்க லைஃப்பை.